ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 14 தமிழக மீனவர்களை கடுமையாக தாக்கி கைது செய்தது இலங்கை கடற்படை. சேதமடைந்த படகுகள், வலைகளுடன் கரைக்கு திரும்பிய சக மீனவர்கள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் காலை 10 மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரிலும் லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மழை பாதிப்பு தொடர்பாக அவதூறு பரப்பி சிலர் மலிவான அரசியல் செய்து வருகின்றனர். அரசை மக்கள் பாராட்டுவதால் எதிர்க்கட்சிகளுக்கு வயிறு எறிவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம், நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம். இதுதான் உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறெறிய வச்சிருக்கு. மாணவர்கள் மீது மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதாக எழுந்த புகார். சென்னை ஐஐடி வனவாணி பள்ளி முதல்வர் பணியிடை நீக்கம். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான புதிய அரசு இன்று பதவியேற்பு. ஏக்நாத் ஷிண்டே துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என தகவல். புதுச்சேரி கடலூர் இடையிலான சாலை வெள்ளத்தால் சேதம். விரிசல் ஏற்பட்டு உள்வாங்கியதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஏக்கருக்கு மேல் உளுந்து பயிர் மழைநீரில் மூழ்கி சேதம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய வீட்டின் மேற்கூரை இடிந்து தலையில் விழுந்ததில் இளைஞர் உயிரிழப்பு. இரத்த வெள்ளத்தில் மயங்கிய இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திண்டுக்கல் அருகே புதைக்கப்பட்ட சடலங்களுடன் மணலை கொள்ளையடித்து சென்றதாக கிராம மக்கள் புகார். மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை கோரி சாலை மறியல். போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் சென்னை புழல் சிறையில் அடைப்பு. தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என மன்சூர் அலிகான் கருத்து. இதெல்லாம் யாரையும் குறை சொல்லல. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும், புரியுதுங்களா? வச்சிருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம். ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா, ஏதாவது வசதி பிடிச்சாங்களா, அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய வேடந்தாங்கல் ஏரி. பல்வேறு நாடுகளிலிருந்து குவிய தொடங்கிய வண்ண வண்ண பறவைகள்.
அசாம் மாநிலத்தில் உணவு விடுதிகள் பொது இடங்களில் மாட்டிறைச்சி விநியோகிக்க தடை. முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவிப்பு. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன். மஸ்கட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது.